ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஒரு வாரம் விலாகையும் மொத்தமாக போட்டிருக்கேன். என் பேரன் என் டாக்டர்னுடைய விசிட் வந்து இப்போ ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததை போடுறேன். ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு அடுத்த நாளைக்கு வந்து சாயங்காலம் வந்து மறுநாள் காலையில் வசந்தத்தில் மினி டிஃபன் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அழகர் கோவில் விசிட் பண்ணி போய் எங்கள் குலதெய்வ சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. சாயங்காலம் வந்து கிட்ஸ் ஃபன் ஜோன் சொல்லிட்டு நாராயணபுரத்தில் வந்து மெயின் ரோட்லேயே விவி கிளினிக்கு மேலே இருக்குது. நல்லா இருக்குது. குழந்தைகளை நல்லா 1 hour என்கேஜ் பண்ணுறதுக்கு 300 rupees வாங்குறாங்க. அங்கே ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன். கலைஞர் லைப்ரரி போய் கிட்ஸ் லைப்ரரி சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட யூஎஸ் தரத்துக்கே இருக்குது. அதை விட கூட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அங்கே கொஞ்சம் ப்ளே ஏரியா இருக்கும். இங்கே அந்த ப்ளே ஏரியா இல்லை. அப்படியே ஈவினிங் பெருமாள் கோவில் பக்கத்தில் உள்ள சிறுவர் பூங்காக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே நிறைய என்கேஜ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. இதுக்கு போயிருந்தோம். அப்படியே நாராயணா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாராயணா ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆனியன் ஊத்தப்பமும் வெள்ளையப்பமும் அவங்க ஸ்பெஷல் அதை போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே வந்து ராஜா முத்தையம்மன் வந்து சைடில் வந்து கிலோ கணக்கில் புக்ஸ் போடுறாங்க. 1 கிலோ 499 ரூபா. நாங்கள் 3 kgs புக்கு வாங்கினோம். குழந்தைகள் புக்கும் நிறைய இருக்குது. பெரியவங்க படிக்கிறாப்படி இருக்குது. ஆனால் எல்லாமே இங்கிலீஷ் புக்ஸ் தான். அதனால் எனக்கு அவ்வளோவா அது வந்து ஒத்து வரல. நான் அந்த ட்ரெஸ்ஸு 1 கிலோ கணக்கில் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அது என்ன ட்ராபேக்குன்னு சொல்கிறேன். அது எல்லாருமே கைப்பற்றிருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி தான் நான் காய போட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து பாதி எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸ்டஃப்பும் நல்லா இருந்தது. பட் வந்து என் பேரனால் பாதி போட முடியல. ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு போட மாட்டேங்கிறான். மதுரையில் வந்து அவங்க அந்த யோகமோ என்ன தெரியல, டெய்லி 38 40 சதா அடிக்குது வெயில். அதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் துணியாக தான் போட்டிருந்தான். நிறைய இந்த டாக்டர் சாஃப்ட் துணி தான் வாங்கிட்டு வந்திருந்தா. அதனால் இந்த துணியை பாருங்கள், அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஏன்னா அவன் நினச்சி போட்டாச்சு. சும்மா சேரிட்டிக்கு தான் கொடுக்கணும். ஒரு 7-8 ட்ரெஸ்ஸு வந்து பனியன் ஹார்டாக இருக்குது, போட மாட்டேன். ஃபுல் ஹேண்டு போட மாட்டேன், அது போட மாட்டேன்ட்டா. இனிமேலாம் பசங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டாக எடுத்தால் தான் அவங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டஃப்பும் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அவங்க ரொம்ப நைஸ் ஸ்டஃப்பே தான் லைக் பண்ணுறாங்க. நம்மளாம் எந்த ஸ்டஃப்னாலும் போடுவோம். அதுவும் ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸு தான் வருஷத்துக்கு எடுப்போம். எங்களுக்கு நிறைய எடுக்கிறதுனாலே நிறைய செலக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு வந்து நிறைய 3000 rupeesக்கு வாங்கினேன். எல்லாமே இதெல்லாம் சேரிட்டிக்கு தான் கொடுக்கணும். நிறைய கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கூட எல்லாத்தையும் வாஷ் பண்ணி புதுசாக கொடுக்க முடியாது. வாஷ் பண்ணி தான் கொடுக்க முடியும். அண்ட் இன்றைக்கி வந்து பூவில் வந்து ஒரு உசிலி, வெண்டைக்காய் பொரியல், வெங்காய வத்த குழம்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமையலை முடிச்சாச்சு. எனக்கு விலாகு போடுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்க கிளம்புறோம். நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த இதுக்கு போகிறதுக்கு உள்ள எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு விலாக் எடுக்கிறதுக்கு வந்து டைமே இல்லை. ஆனாலும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விலாக் வந்து அவசர அவசரமாக போடுறேன். இன்றைக்கி வந்து வெங்காயம் எல்லாமே பிடிச்ச ஐட்டம் தான். வெங்காய வத்த குழம்பு வந்து எல்லாத்துக்குமே நல்லா பிடிச்சது. எல்லாமே மார்னிங் நல்லா காலையில் பிரஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒவ்வொரு ஹோட்டலாக மதுரையில் ட்ரை பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டு நல்லா என் பேரனோட சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன்.